ஹாய்மா, அதை பாருங்கடா, மாங்காய் சாதம் சொல்லித்தரேன் பாருங்கள். மாங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணலன்னாலும் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா வச்சுக்கோங்க. மிக்சியில் சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுருங்க. போட்டு இதை போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் நிறைய போடுங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த கிரைண்ட் பண்ண தொக்கை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும், கடாய்க்கு ஒட்டாமல். அவ்வளோதான். அதுக்கடுத்து அதில் ஃபேன் கீழே ஆற வச்சுட்டு சாதத்தை போட்டு கலந்து சால்ட் சரியாக இருக்கா பார்த்துக்கிட்டு சாப்பிடணும். அவ்வளோதான் மேங்கோ ரைஸ். ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு மார்னிங் குழந்தைங்களுக்கு பண்ணி தரும்போது இதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா சைட் டிஷ் அப்பளம் ஏதாச்சும் தொட்டுக்கலாம். ஓகேவா? சைட் டிஷ் கூட தேவையே இல்லை. சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. பண்ணிவிட்டு காட்டுறேன். சரி, இந்த பாருங்கம்மா, இப்போ நம்ம இந்த கடாயில் தாளிச்சிட்டோம். இந்த பாருங்கள், கடாய்க்கு இந்த மாதிரி அழகாக இது முதல்ல போட்டோன்னா ஒட்டும் இல்லையா? இது பாருங்கள், இது பாயில் ஆனதுக்கு அர்த்தம் இதை பாருங்கள், இந்த மாதிரி கடாய்க்கே ஒட்டக்கூடாது. ஓகேவா? இதை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு ஃபேன் கீழே ஆற வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் அதில் நிறைய போட்டுட்டோம்னா பத்தாமல் போயிடும். அதுவே இது கிரேவி அதிகமாக இருந்தால் புளிப்பாயிடும். அதனால் திட்டமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாயில் போட்டு பார்த்துட்டு சாப்பாட்டு கலந்துட்டு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இது அப்படியே கூட நம்ம திருப்பியும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். புளி குழம்புக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? சாதம் கலந்துட்டு. ஹாய்மா, இதை பார்த்தீங்களாடா, மாங்காய் சாதம் ரெடி. உதிரியா? ஓகேவா? லைக் பண்ணுங்கள். வாயில் போட்டு பாருங்கள், சால்ட்டு கரெக்டாக இருக்கா, புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம வடித்த சாதத்துக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்ததுனால கரெக்டாக போச்சு. ஓகேவா? நம்ம அந்த தொகையில் அந்த கிரேவியை கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் கலந்துக்கணும். ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியாது இல்லையா? திட்டமாக போட்டு பார்த்து கலந்துக்கிட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? மாங்காய் சாதம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.